السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما. والذين يبيتون لربهم سجدا وقياما، والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما. صدق الله العظيم. عن عبد الله بن عمرو رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إن في الجنة غرفة يرى ظاهرها من باطنها وباطنها من ظاهرها. فقال أبو موسى الأشعري رضي الله عنه: لمن هي يا رسول الله؟ قال: لمن أطاب الكلام وأطعم الطعام وبات قائما والناس நியாம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உரித்தாக. சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொளியை கண்டுகளிக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சூரத்துல் ஃபுர்கான், அந்த சூராவின் 63 முதல் 76வது வசனம் வரை தனக்கு நெருக்கமான சில அடியார்களை பற்றி குறிப்பிடுகிறான். அவர்களுடைய குணங்களையும் அவர்களுடைய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா அவர்களை போற்றி புகழ்ந்து குறிப்பிடுகிறான். அதை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு சொல்கின்ற பொழுது, இபாதுர் ரஹ்மான், அருளாளனாகிய அல்லாஹுடைய அடியார்கள், நல்லடியார்கள், உண்மை விசுவாசிகள், ரஹ்மானுடைய உண்மையான விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை துவங்குகிறான். இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் தொடர்ச்சியில ரஹ்மானுடைய அடியார்களுடைய 12 விதமான தன்மைகளை குறிப்பிடுகிறான். அந்த 12 தன்மைகளில் முதலாவதாக அல்லாஹ் சொல்வது, அவர்கள் இந்த பூமியில எப்பொழுது நடந்தாலும் சரி பெருமையோடு நடக்க மாட்டார்கள். அவர்கள் நடை கம்பீரமாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் அதிலே பெருமை இருக்காது. பணிவோடு நடந்து செல்வார்கள்.
என்று அல்லாஹு தஆலா ரஹ்மானுடைய அடியார்களின் முதல் தன்மையை குறிப்பிடுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அறிவியனர்கள், ஒழுக்கம் தெரியாதவர்கள், நல்லொழுக்கத்தை பற்றி அறியாதவர்கள், வீணான பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை சந்திக்க நேர்ந்தால் அவர்களிடத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்ற சலாமோடு நிறுத்தி கொண்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள். இது ரஹ்மானுடைய அடியார்களின் சிறந்த பண்புகளில் இரண்டாவது பண்பு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மையும் அப்படித்தான் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத்தை பற்றி ஹதீஸில் வருகின்றது, யஸ்பிகு ஹில்முஹு ஜஹலா வலா யஸீதுஹு ஷித்தத்துல் ஜஹலி அலைஹி இல்லா ஹில்மா. சகிப்பு தன்மையாகிறது. ஒருவர் அவர்களுக்கு முன்னால் மடமைத்தன்மை வெளிப்படுத்தினால் பெருமானாருடைய சகிப்புத்தன்மை மிகைத்து விடும். அதே போன்று ஒருவர் பெருமானாருக்கு முன்னால் எந்த அளவுக்கு அதிகமாக மடமைத்தனத்தை வெளிப்படுத்துவாரோ, ஒழுக்கமற்ற செயலை அதிகப்படுத்துவாரோ, அதே அளவுக்கு பெருமானாருடைய சகிப்புத்தன்மையும் கூடிக்கொண்டே போகும் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக நல்லடியார்களுடைய இரண்டாவது பண்பு, ரஹ்மானுடைய அடியார்களுடைய இரண்டாவது பண்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் அறிவீனர்களை சந்தித்தால் அவர்களோடு வீணான பேச்சுக்கள் ஈடுபட மாட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்கின்ற பொழுது இப்படி சொல்வான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. உலக மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் இரவு வேளையிலே அல்லாஹுடைய அச்சத்தால் எழுந்து அல்லாஹுவை நின்ற நிலையிலும் சுஜூதுடைய நிலையிலும் வணங்கி கொண்டிருப்பார்கள். இது ரஹ்மானுடைய அடியார்களுடைய மூன்றாவது சிறந்த பண்பு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நான்காவதாக அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்களுடைய தன்மைகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. ரஹ்மானுடைய அடியார்களுடைய நான்காவது பண்பு அல்லாஹ் இவ்வாறு சொல்வான், அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். எங்கள் இரட்சகனே, நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக, அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நிச்சயமாக நரகத்தினுடைய வேதனை இருக்கின்றதே மிக பயங்கரமானது, நிரந்தரமானது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் அதிலே சிறிது காலம் சென்றாலும் சரி, நிரந்தரமாக சென்றாலும் சரி, அவன் வசிக்கக்கூடிய இடங்களிலே, அவன் போகக்கூடிய இடங்களிலே மிக மோசமான இடம்தான் நரகம் என்பதாக நரகத்தை பயந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். ஐந்தாவதாக ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்வான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. இவ்வுலக வாழ்க்கையிலே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற செல்வங்களை செலவு செய்கின்ற விஷயத்தில் அவர்கள் ஒருபோதும் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். தேவைக்கு அதிகமாகவும் செலவு செய்ய மாட்டார்கள், தேவைக்கு குறைவாகவும் செலவு செய்ய மாட்டார்கள். வகான பைன ذلك கவாமா, இரண்டிற்கும் மத்தியிலே இருப்பார்கள். அல்லாஹ் வழங்கிய நிஅமத்தை, பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதே போன்று தேவைக்கு குறைவாக செலவு செய்து கஞ்சத்தனம் செய்வதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இந்த இரண்டிற்கும் மத்தியிலே அவர் இருப்பார்கள். எவ்வளவு தேவையோ, எவ்வளவு செலவு செய்வதை அல்லாஹும் ரசூலும் விரும்புவார்களோ அப்படிப்பட்ட செலவை அவர்கள் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரஹ்மானுடைய அடியார்களின் ஐந்தாவது தன்மையை குறிப்பிடுகிறான். ரஹ்மானுடைய அடியார்களின் ஆறாவது தன்மையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவார்கள். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே மட்டும் உதவி தேடுவார்கள், அல்லாஹ் மட்டுமே அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரஹ்மானுடைய அடியார்களின் ஏழாவது தன்மையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான்,
வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் தடுத்திருக்கின்ற எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக கொலை செய்ய மாட்டார்கள். ஒருபோதும் யாரையும் அநியாயமாக கொலை செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன். அல்லாஹு தாலா அவர்களுடைய 8வது தன்மையை குறிப்பிடுகின்ற பொழுது ஒருபோதும் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். பிறகு அல்லாஹ் சொல்வான், வமை யஃஅல் ஸாலிக யல்கா அஸாமா. இந்த தவறுகளை யார் செய்வார்களோ அவர்களுக்கு மிக பெரும் தண்டனை இருக்கிறது, அந்த தண்டனையை சந்திக்க நேரிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, மேற்கூறப்பட்ட இந்த தன்மைகள், அதாவது இந்த 3 கடைசியாக சொல்லப்பட்ட 3 குணங்கள், வல்லதீன லா யதுஅன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவர்களை அழைப்பது, வலா யக்துலூன நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அநியாயமாக யாரையாவது கொலை செய்வது, வலா யஸ்னூன் அல்லது ஜினா செய்வது அல்லாஹ் செய்ய மாட்டார்கள். ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த பழக்கம் செய்ய மாட்டார் அல்லாஹ் சொல்றான். இந்த 3 தன்மை யாராவது செய்தால் யுதாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமத்தி வ யக்லுது ஃபீஹி முஹானா, நாளை மறுமையிலே அவர்களுடைய தண்டனைகள் இரட்டிப்பாக்கப்படும். அதிகமான தண்டனைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். அது மட்டுமல்ல, கேவலமடைந்தவர்களாக இழிவடைந்தவர்களாக நரகத்திலே என்றென்றும் அவர்கள் தங்கிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த தன்மைகளை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இவ்வுலக வாழ்க்கையில யாரிடத்தில் அவன் தன்மை நடந்து விட்டால், முன்பு இஸ்லாத்தில் கிடையாது, மாற்று மதத்தில் இருந்தார், அப்பொழுது இந்த அனைத்து பாவங்களும் அவரிடத்தில் இருந்தது. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் உண்மையான முறையிலே பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து சாலிஹான அமல் செய்தால் அதற்கு என்ன கூலி? அதை அல்லாஹ் சொல்வான், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. யார் உண்மையான முறையிலே தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் புரிவார்களோ அவர்கள் முன்பு செய்த அனைத்து பாவங்களையும் யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். சற்று சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, உண்மையான முறையில் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று சாலிஹான அமல் செய்தவர்கள் ஒரு காலத்திலே மேற்கூறப்பட்ட பாவங்கள் செய்திருந்தால் எவ்வளவு பாவங்கள் இருக்குமோ அத்தனை பாவங்களும் நன்மைகளாக மாற்றப்படுகின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் அதிக மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அதிக இரக்கமுடையவன் என்பதாக தன் வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ரஹ்மானுடைய அடியார்களுடைய குணங்களை பற்றி நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் சொல்வான், வமன் தாப வ அமில சாலிஹன் ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. யார் உண்மையான முறையிலே பரிசுத்தமான முறையிலே தௌபா செய்து பாவம் மீட்சி பெற்று பிறகு நல்ல சாலிஹான அமல் செய்வார்களோ அவர்கள் உண்மையான தௌபா செய்தவர்களிலே சேர்க்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி என்னென்ன தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அத்தனை தன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்ற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.